ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 23ஆந்தேதி சும்மா 7ஆம் மாதம் ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேவோட மக்களுடைய கருத்து ரிவ்யூ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா பயங்கர செலிப்ரேஷனாக போயிட்டுருக்குதுங்க. வேறு லெவல் சான்ஸே கிடையாது. பார்த்தீங்கன்னாங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக குதூகலமாக அவங்க ஊரில் அவங்க வழக்கமாக பார்க்குற தேட்டரில் சும்மா செம்ம மாசாக என்ஜாய்மெண்ட்டோடு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இது வந்து படம் வந்து அவ்வளோ சீக்கிரமாகலாம் வந்து ரிலீஸ் ஆன ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு உடைய ரீசன் வந்து அத்தனை பேருக்குமே வந்து உலகம் முழுக்க தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் வந்து விஜய் வந்து வருகிறார் அப்படின்னும், ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து உண்மையான கருத்துக்களையும், ஸோ தவறான அரசியல்வாதிகளை விமர்சிக்கிற மாதிரி டைலாக்கையும் இருக்குது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிலாம் வந்து படத்தை வந்து தடை பண்ணாங்க. ஸோ சர்டிஃபிகேட் கொடுக்காம சான்றிதழ்லாம் வழங்காமல் வந்து படத்தை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் டைம் வேறு. ஸோ படம் ரிலீஸ் ஆனால் ஸோ இன்னும் ஓட்டு அதிகமாகும் அப்படின்ட்டு, ஸோ ஆதரவு அதிகமாகும் அப்படின்ட்டு படத்தை வந்து எப்படியோ முடக்கிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் அவங்கக்கிட்ட வந்து யாரும் முடக்க முடியாது. மொத்தமாக அவங்க பிளாஸ்ட் பண்ணி விட்டு சிஎம் விஜய், தளபதி விஜய் அப்படின்ட்டு சும்மா தமிழக முதல்வர் தளபதி விஜய், ஜோசப் விஜய்னு போட விட்டாங்க சினிமா தேட்டரில். சும்மா வேறு லெவலு மாசு. சும்மா இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா தளபதி விஜய் மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜோசப் விஜய் சிஎம் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ மற்ற கேரக்டர்லாம் வந்து பூஜா ஆக்டே, அமிதாப் பச்சன் எல்லாருமே வேறு லெவல் நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து எல்லா கேரக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி வில்லன் கேரக்டர்லும் பார்த்தீங்கன்னாக்கா பாபி சூப்பராக நடிச்சிருக்கிறாருன்னு சொல்ல வந்திருக்கோம். வினோத் படம் சொல்லவே வேணாம், மாசு தெறிக்க விட்டுருக்கிறாருங்க படத்தில். ஸோ படம் வந்து செம்மையாக தெரியும், ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ மாசு இருக்குது. சும்மா டான்ஸு குறைச்சலே இல்லை படத்துக்கு. இது ஆல்ரெடி தெலுங்கு படத்தோட காப்பி, எல்லாருக்கும் கதை தெரியும். ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா படமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீக் அவுட் ஆகிடுச்சு. அதுவும் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா படமும் ரிலீஸ் ஆகி இல்லை, இப்போ ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ இதை வந்து மக்கள் வந்து பயங்கரமாக தேட்டரில் போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்களும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா படத்தை தேட்டரில் தான் பார்ப்போம். இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் மட்டும் தான் பார்ப்போம். சும்மா டிவிலையோ இதுலேயோ எங்கேயும் பார்த்து பழக்கமே கிடையாது. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸே கிடையாது. ஸோ 23ஆந்தேதி இன்றைக்கி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாட்டமாக ஓடிக்கிட்டு இருக்க தளபதிக்கு அதுக்கு மேலே ஹாப்பியாக இருப்பார், மக்களோட ஹாப்பியாக இருப்பார் அவர். செம்ம சந்தோஷமாக, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தது அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், அவருக்கு வந்து இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா தொகுதி ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சும்மா பார்த்தீங்கன்னாக்கா நல்லதுக்கு தான் மக்கள் வந்து துணை போவாங்க. ஸோ மண்ணை கவ்வ விட்டுக்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி டைலாக்கு. பார்த்தீங்கன்னாக்கா மண்ணை கவ்வ விட்டாங்க. மண்ணை கவ்வ விட்டுட்டு பிளாஸ்ட்டு பண்ணி விட்டாங்க. ஸோ எல்லாமே பிளாஸ்ட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பிளாஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பிளாஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி செலிப்ரேஷனில் பிளாஸ்ட்டு விட்றாங்க. சான்ஸே கிடையாது. ஸோ படம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மாஸ் சூப்பர். வினோத் படம்னாலே சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு கதையும் இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது கமர்ஷியலாகவும் இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வச்சுருப்பார் வினோத். சும்மா செதுக்குன்னு செதுக்கி தள்ளியிருப்பார் சும்மா படத்தில். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் அனிருத் இம்பாசிபிள், அவர் சொல்லவே வேணாம். ஆரம்பத்தில் கத்தி படத்துலேருந்து தெருக்கி விட்டுட்டுருப்பார் விஜய்க்கு. அது விஜயோட லாஸ்ட்டு படம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தெரிய விட்டார் போட்டு. சும்மா தேட்டரே பிளாஸ்ட் பண்ணி விட்டார் தான் சொல்லிடுவாங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வந்து கட்சி பற்றி பேசலை போடலன்னு வீடியோலாம் நிறையா பேர் கேட்டாங்க. அதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெறும் வந்து பார்த்திங்கனாக்கா மூவி ரிலேட்டடாக தான் போடுவோம், அதனால தான் அதில் இன்வால்வ் ஆகலை. ஆனால் மக்கள் பார்த்திங்கனாக்கா சரியான ஒரு பிளாஸ்ட்டு பண்ணி விட்டாங்க, செயலில் செஞ்சு விட்டாங்க. ஸோ மக்களுக்கு தெரியும் எப்போ பேசணும், எப்போ யாரை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பெருசாக நல்லா பிளாஸ்ட்டு பண்ணி விட்டு அவள்தான் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது எல்லாமே சூப்பராக. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்குது. டிக்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்குது. ஸோ இப்போ தான் தெரியுது உண்மையான ரேட்டு இதுதானா அப்படின்ட்டு.
ஸோ சரி இதுக்கு மேலே நம்ம வந்து இதில் அரசியல் பேச வேணாம், படத்துக்கு வருவோம். படம் வந்து சும்மா செலிப்ரேஷனாக இருக்குது. இதில் விஜய் ஃபேன்ஸுங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே தலை ஃபேன்ஸு சும்மா வேறு லெவலில் அரசியலில் பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கி விட்டு சும்மா எல்லாம் பிளாஸ்ட்டு பண்ணி விட்டோம். படம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் ஃபேன்ஸுங்களை வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா லாஸ்ட்டு படம், அது இல்லாமல் லாஸ்ட்டில் படம் முடிய போது ஃபஸ்ட்லேருந்து அவர் வந்ததுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இன்னி வரைக்கும் நடித்தது வரைக்கும் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக அது இதுக்கப்புறம் தளபதியை வந்து ஸ்க்ரீனில் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்க்ரீனில் என்ன அவர் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கிறாரு. ஸோ டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி துப்பாக்கியத்தை சுட்டுங்கிற மாதிரி டெய்லி ஒரு சுட வேண்டியதான், சுட்டு நல்லது செய்ய வேண்டியதான் மக்களுக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்குது லைவ் படம். இதுக்கப்புறம் நிறையா பார்க்க வேண்டிய அவசியங்கள் நிறைய இருக்கும், லைவாக பார்ப்பீங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் எந்த படமும் பார்த்திங்கன்னா தடை இல்லாமல் ரிலீஸ் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ நல்லபடியாக எல்லாருமே வந்து எந்தவித ஒரு தடங்கள் இல்லாமல் எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக போகுது, இதேமாதிரி போயிட்டுருக்கணும். அவரும் வந்து இதை கடைப்பிடிச்சி நல்லபடியாக செயல்படணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.